அடுத்து 25வது கேள்வி. இதில் வந்து பொறுத்துக, அதாவது இங்கே 4 சொற்கள் கொடுத்து அது வந்து என்ன வகையான பெயர் என்று சொல்லியிருக்காங்க. சினை பெயரா, இடப்பெயரா, குணப்பெயரா, சொல் பெயரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா சரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நமக்கு வந்து கைனால என்னென்னு தெரியும், சினைன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 3க்கு நேராக எதிராக 1 வரும்னு தெரியும். சிக்கு நேராக எங்கே 1 வருது, பியில் மட்டும் தான் 1 வருது. இது வந்து மற்ற பொறுத்துக்க மாதிரி கிடையாது. இதில் வந்து மற்றது எல்லாமே ஓரளவு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இடம்னு எது வரும், நிலம்னா இடத்துல வரும். கைனா சினைன்னு சொல்லிட்டு தான் வரும். தீமை, நன்மை, தீமை, வட்டம், கருமை இதெல்லாம் எதில் வரும், பண்பு வரும். பண்பு தான் குணப்பெயர். அது மாதிரி பிறப்பு, இந்த தள்ளல், அம்மை, அந்த ஒரு விகுதி பெயர்கள் வந்து புக்கிலே கொடுத்துருப்பாங்க. தொழிலோட சொற்களோட விகுதி பெயர்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பூங்கிறது வரும். ஸோ நீங்கள் வந்து இது ஒன்று உங்களுக்கு ஒரு அளவு குழப்புற மாதிரி இருந்தாலும் மற்ற 3 வச்சு நீங்கள் ஈஸியாகவே போட்டிருக்கலாம். இது ஒன்றே போதும், மற்ற ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் புக்கில் பார்த்தோம்னா இலக்கண பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இலக்கண பகுதியில் இங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி வினைமுற்று என்ன இருக்குது, பொருள்னா பொன்னன், சினைனா கண், அந்த மாதிரி தான் சினை. இடம்னா ஒரு இடத்தை கூட தென்னாட்டான். பண்பு, குணம். நீங்கள் அங்கே வந்து பொதுவாக நம்ம வந்து பண்பு பெயர்னு படிச்சிருக்கோம். எங்கள் பண்புக்கு ப்ராக்கெட்டில் புக்கு அங்கே வந்து குணம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதான் பண்பு பெயர். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் போட்டுக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பி.